Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல கண்ணாடி பாட்டில் மாதிரியே குட்டியா இந்த ஃப்ளவர் வேஸ் எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். இதே மாடல்லையே பெருசா இந்த ரெண்டு சைஸ்லயும் ஃப்ளவர் வேஸ் எப்படி பின்றதுன்னு நம்மளோட சேனல்ல வீடியோ இருக்கு. இன்னைக்கு இந்த சைஸ்ல பின்ன போறோம். இன்னொரு வீடியோல இதை விட இன்னும் குட்டியா எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் வேஸ் பின்றதுக்கு 5 ஒயர் ஒரு ஒயரும் 3 அடி கட் பண்ணிக்கோங்க போதும். இப்போ ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஒயர் எடுத்துருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு 1.5 அடி விட்டுக்கோங்க போதும். 1.5 அடி முன்பக்கம் வர மாதிரி மடிச்சு லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்டில் இருக்கிறது கட் பண்ண ஒயர் சரிசமமாக மடித்து வச்சுருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பாக இப்படி போடணும். இந்த ஒயர் பின்பக்கம் சுற்றி வருது இல்லையா, இதை இப்படி மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். அப்புறம் இந்த ஒயர் இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும். இதை எடுத்து இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. இதுதான் நார்மல் பாக்ஸ் நாட். இப்போது லெஃப்ட் சைடு 1.5 அடி ஒயர் இருக்கும், ரைட் சைடு ரோலோட ஜாயிண்ட்டாக இருக்கிற ஒயர் இருக்கும். இது கட் பண்ண ஒயர். ஒரு ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெண்டாவது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை சரி சமமாக மடித்து இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். நாட் போட்டுட்டு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள், ஒரு ஒயர் பெருசாக இருக்கு இல்லையா, எந்த ஒயர் பெருசாக இருக்கோ அதை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாயிரும். ஓகே, இப்போ அடுத்து மூணாவது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை சரி சமமாக மடித்து இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். அடுத்து நாலாவது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம கண்ணாடி பாட்டில் மாதிரி ஒரு ஷேப்பில் ஃப்ளவர் வேஸ் எப்படி பின்றதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே சைஸில் குட்டியாக பாட் மாதிரியும் ஃப்ளவர் வேஸ் எப்படி பின்றதுன்னு வீடியோ நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக 5வது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை ஜாயின் பண்ணுறேன். ஃப்ளவர் வேஸ் அப்புறம் ஃப்ளவர்ஸுக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது பாருங்கள். இப்போ கட் பண்ண 5 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடு 1.5 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு ரைட் சைட்லேயும் 1.5 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 2 வரிசை, கீழ் பக்கத்தில் 2 வரிசை பின்ன போகிறோம். இப்போ ரெண்டாவது வரிசை பின்னுறதுக்கு லெஃப்ட் சைடு 1.5 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு 1.5 அடி ஒயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அடுத்த நாட் போடுங்க. இப்போது ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு ரைட் சைடு 1.5 அடி ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்து மூணாவது வரிசை பின்ன போகிறோம். மூணாவது வரிசை பின்னுறதுக்கும் லெஃப்ட் சைடு 1.5 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விடணும். 1.5 அடி ஒயரை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு 1.5 அடி ஒயர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அடுத்த நாட் போடுங்க. இதை விட பெருசாக 2 சைஸில் ஃப்ளவர் வேஸ் எப்படி பின்றதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியாச்சுன்னு சொன்னேன் இல்லையா. இந்த பெரிய ஃப்ளவர் வேஸ் பின்றதுக்கு 1 ரோல் வரைக்கும் ஒயர் தேவைப்படும். அப்புறம் இந்த ஃப்ளவர் வேஸ் பின்றதுக்கு 1/2 ரோல் வரைக்கும் ஒயர் தேவைப்படும். இப்போ நம்ம பின்னிக்கிட்டு இருக்கிற இந்த ஃப்ளவர் வேஸ் வந்துட்டு ஒரு ரோலில் 5லேருந்து 6 ஃப்ளவர் வேஸ் வரைக்கும் உங்களால் பின்ன முடியும். கண்ணாடி பாட்டில் பின்னிட்டு கண்ணாடி டம்ளர் பின்னலாம் நல்லா இருக்காது இல்லையா, இந்த டம்ளரும் எப்படி பின்னுறதுன்னு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ மூணாவது வரிசை பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 1.5 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பக்கத்தில் 2 வரிசை பின்னியாச்சு இல்லையா. இப்போ இதே மாதிரி கீழ் பக்கத்தில் 2 வரிசை பின்ன போகிறோம். இந்த பேஸை இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு இந்த பக்கத்தில் 2 வரிசை எந்த மாற்றமும் இல்லை, லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 1.5 அடி ரன்னிங் ஒயரை விட்டுட்டு பின்னணும். 1.5 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அடுத்த நாட் வந்துட்டு போடுங்க. நாலாவது வரிசை பின்னிட்டு ரைட் சைடு 1.5 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ கடைசியாக 5வது வரிசை பின்ன போகிறோம். 5வது வரிசை பின்னுறதுக்கு லெஃப்ட் சைடு 1.5 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடுறேன். இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. ரைட் சைடு எண்டு வரைக்கும் 5 நாட் போடணும்.
இது ரொம்ப சின்ன ஃப்ளவர் வேஸ் அப்படின்றதுனால பேஸ் இந்த அளவுக்கு போதும். இப்போ ரைட் சைடு 1.5 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கலாம். பேஸ் பின்னி முடிச்சாச்சு. அடுத்து சைடு வால் பின்ன போகிறோம். மேல் பக்கம் போகிற ஒயரில் எந்த ஒயர்லேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு சின்னதாக விட்டுட்டு ஏதாவது ஒரு ஒயரில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. இப்போது சைடு வால் பின்னுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றி இருக்கிற ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டுக்கோங்க. இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். இப்போது ரன்னிங் ஒயரை வச்சு அடுத்த நாட் வந்துட்டு எப்படி பின்னுறேன்னு பாருங்கள். ஒரு 2 கார்னர் மட்டும் டர்ன் பண்ணி காமிக்கிறேன். இப்போது ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட்டாச்சு. அடுத்து இந்த பக்கம் டர்ன் பண்ணி நாட் போடணும். இதுதான் கார்னர் டர்னிங். ஃபர்ஸ்ட் கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். அதுக்கப்புறம் 2வது கார்னர் டர்ன் பண்ணி நாட் போடணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். இப்போ 2வது கார்னர் டர்ன் பண்ணி நாட் போடுறேன் பாருங்கள். இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும். எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே கொண்டு வந்து முடிக்கணும். 2 கார்னர் டர்ன் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் பின்னுங்க. இங்கே 3வது கார்னர் டர்ன் பண்ணி இது வரைக்கும் பின்னணும். இங்கே 4வது கார்னர் டர்ன் பண்ணி கடைசி நாட் போடணும். இப்போ இது வரைக்கும் நாட் போட்டுட்டு பார்க்கலாம். சைடு வால் பின்னுறதுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, சுற்றி இருக்கிற ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டாச்சு. இப்போது ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். லேடர் நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு லூப் இருக்கணும். அப்புறம் ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடித்து இப்போ லூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த லூப்புக்குள்ளே இப்படி போடணும். ஃபைனலாக இதே நாட்லேயே மேல் பக்கம் போகிற ஒயர் எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். ஃபஸ்ட்டு மேல் பக்கம் போகிற ஒயர் பிடிச்சிடுங்க. அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சி எடுத்திங்கன்னா நாட்டு டைட் ஆயிரும். இதுதான் லேடர் நாட். இப்போது சைடு வாலோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு நம்ம பின்னி முடிச்சாச்சு. லேடர் நாட் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. எதில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்களோ ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அதில் தான் வந்துட்டு அடுத்த ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும். லேடர் நாட் போட்டால் அதே நாட்லேயே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இப்போது 2வது ரவுண்டு பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போடணும். 2வது ரவுண்டு பின்னி முடிச்சுட்டு 2வது ரவுண்ட்லேயும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து 3வது ரவுண்டு பின்னணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 2வது ரவுண்டில் இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி சுற்றி இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போட்டு வாங்க. இப்போ பாருங்கள், 2வது ரவுண்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். சுற்றி இருக்கிற ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போது ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். 1 இன்ச் வரைக்கும் இந்த லூப் வச்சுக்கோங்க போதும். அடுத்து ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடித்து இப்போ நம்ம லூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த லூப்புக்குள்ளே இப்படி போடணும். ஃபைனலாக இதே நாட்லேயே மேல் பக்கம் போகிற ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். ஃபஸ்ட்டு மேலே போகிற ஒயரை பிடிச்சிடுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயரை பிடிச்சிடுங்க. நாட்டு டைட் ஆயிரும். 2 ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கிட்டு ஆல்ரெடி நம்ம லேடர் நாட் போட்டோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் 3வது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 3வது ரவுண்டு பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும். 3வது ரவுண்ட்லேயும் ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு 4வது ரவுண்டு பின்னணும். இந்த ஃப்ளவர் வேஸோட சைடு வால் மொத்தம் 5 ரவுண்டு வரைக்கும் பின்னிக்கோங்க போதும். பேஸும் வந்துட்டு 5க்கு 5ன்னு பின்னிடணும், சைடு வாலும் 5க்கு 5ன்னு பின்ன போகிறோம். இப்போ 3வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம்.
இப்போ மூணாவது ரவுண்டு பின்னுறதுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, சுற்றி இருக்கிற ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டாச்சு. இப்போ ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு லேடர் நாட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். பிகினருக்காக லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு கிளியராக தனியாக கூட வீடியோ கொடுத்துருக்கேன். மேலே ஐகார்டில் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லைனாக்கா டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்லையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ மூணாவது ரவுண்டை ஃபினிஷ் பண்ணியாச்சு. உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கிட்டு 4வது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணணும். லேடர் நாட் போட்டோம் இல்லையா, அந்த நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். 4வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு லேடர் நாட் போட்டுக்கோங்க. லேடர் நாட் போட்டுட்டு சேம் இதே மாதிரி 5வது ரவுண்டு பின்னணும். 5 ரவுண்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டில் மாதிரி ஒரு ஷேப் எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 5 ரவுண்டு சைடு வால் பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு லேடர் நாட்டும் போட்டு முடிச்சுட்டேன். லேடர் நாட் போட்டுட்டு ரன்னிங் ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. இந்த சின்ன ஒயரை கையோட உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. அப்புறம் பாட்டில் மாதிரி ஷேப் கொண்டு வந்துட்டோன்னா அதை சொருகி விட முடியாது. இப்போது கார்னர் 4 பக்கம் டர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராக இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி டாப்லேயும் நம்ம கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இங்கே கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, 3 நாட் இருக்கும். அதுக்கு நேராக இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி ஒரு கிராஸ் நாட் போடுறேன். பேஸ்ல கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, 3 நாட் ஒன்னா சேர்ந்த மாதிரி இருக்கும். அதுக்கு நேரா இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி ஒரு நாட் போட்டாச்சு. பேஸ்ல கார்னர் டர்ன் பண்ண மாதிரி டாப்ல கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இந்த பக்கம் திருப்பி அதே மாதிரி இந்த 3 நாட் இருக்கு இல்லையா, அதுக்கு நேரா இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் 3 நாட் ஒன்னா சேர்ந்த மாதிரி இருக்கும். கார்னர் டர்னிங்ல மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து 3வது பக்கத்தில் கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராக இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி ஒரு நாட் போடணும். மாற்றி நாட் போடக்கூடாது, அதுக்கப்புறம் அந்த பாட்டில் மாதிரி ஷேப் நமக்கு அவுட் ஆயிரும். இப்போ பாருங்கள், அடுத்து 4வது பக்கம் பேஸில் கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராக இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி நாட் போடுறேன். இப்போது பேஸில் எப்படி கார்னர் டர்ன் பண்ணமோ அதே மாதிரி டாப்பில் 4 பக்கத்தில் 4 நாட் வந்துட்டு போட்டு முடிச்சாச்சு. கரெக்டாக பேஸில் கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராக தான் டர்ன் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போது டாப்பில் 4 பக்கத்துலேயும் 4 கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 4 நாட் போட்டோம் இல்லையா, அந்த 2 நாட்டுக்கு நடுவில் இப்போ 3 ஒயர் நமக்கு மேல் பக்கமாக போகும். இதில் என்ன பண்ண போகிறோன்னா, ரைட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி ரைட் சைடு 2 நாட்டு, லெஃப்ட் சைடு ஒரு நாட் போடணும். இப்போ லெஃப்ட் சைடு கிராஸ் நாட் இருக்கு இல்லையா, அதில் ரைட் சைடு போகிற ஒயரை எடுத்து ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கிறேன். அடுத்து பக்கத்தில் இருக்கிற இந்த ஒயரில் ஒரு நாட் போட்டுக்கிறேன். நீங்கள் ரைட் சைடு ஒரு நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு ரிவர்ஸில் பின்னும் போது 2 நாட்டும் போடலாம், உங்களோட விருப்பம்தான். இப்போது ரைட் சைடு ஒரு கிராஸ் நாட் இருக்கு இல்லையா, அதில் லெஃப்ட் சைடு போகிற ஒயரை எடுத்து ஒரு நாட் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு நாட் போட்டாச்சு ரிவர்ஸில். இப்போது முடிச்ச அந்த 2 நாட்டும் இருக்கும் இல்லையா, அதை என்ன பண்ண போகிறோன்னா லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். சைடு வாலோட ஃபர்ஸ்ட்டு 2 ரவுண்டில் லேடர் நாட் போட்டு காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி லேடர் நாட் போட்டுக்கோங்க. இப்போது ஒன் சைடு வந்துட்டு லெஃப்ட் ஒயர் ரைட் ஒயரை இந்த மாதிரி பின்னி முடிச்சாச்சு. லேடர் நாட் போட்டுட்டு ஒயர் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அந்த ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிவிட்டு கையோட ஃப்ளவர் வேஸ்க்குள்ளே சொருகி விடுறதா இருந்தால் சொருகி விட்டுருங்க. அப்படி இல்லைனாங்க அது வெளியே தெரியாது, அப்படியே விட்டுருங்க. இப்போ 2வது பக்கம் பின்ன போகிறோம். இதே கிராஸ் நாட்லேயே இப்போ ரைட் சைடு போகுது இல்லையா, அந்த ஒயர் ரைட் சைடு கிராஸ் நாட்டில் லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி 3 நாட் போட போகிறோம். இப்போது இந்த கிராஸ் நாட்டில் லெஃப்ட் சைடு பின்னியாச்சு. இப்போ ரைட் சைடு போகிற ஒயரில் 2 நாட் போடுறேன். இப்போ ரைட் சைடு கிராஸ் நாட் இருக்கு இல்லையா, இதில் ரிவர்ஸில் வந்துட்டு ஒரு நாட் போடுறேன். இந்த ஒரு நாட் போட்டுட்டு முடிச்ச அந்த 2 நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க.
இப்போ ரிவர்ஸில் ஒரு நாட் போட்டாச்சு. அடுத்து முடிச்ச அந்த 2 நாட்டையும் பாருங்கள் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். லேடர் நாட் போட்டுட்டு அந்த சின்ன ஒயரை கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விடுறதா இருந்தால் சொருகி விடுங்க, இல்லைனா அப்படியே சும்மா விட்டுருங்க. ஏன்னா ஃப்ளவர் வேஸாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 2 பக்கம் வந்துட்டு நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து 3வது பக்கம் பின்ன போகிறோம். இப்போ இந்த 2 பக்கம் பின்னோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி 3வது பக்கம் பின்ன போகிறோம். ரைட் சைடு போகிற ஒயரில் 2 நாட்டு, லெஃப்ட் சைடு போகிற ஒயரில் 1 நாட் போடணும். இந்த பக்கம் 2 நாட் போட்டாச்சு. அடுத்து ரைட் சைடில் இந்த நாட்டில் லெஃப்ட் சைடு போகுது இல்லையா, அந்த ஒயரை எடுத்து 1 நாட் போட்டுக்கோங்க. இப்போ முடிச்ச அந்த 2 நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. லேடர் நாட் போட்டுட்டு ஒயர் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை சிசரை வச்சு கட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவர் வேஸ்க்குள்ளேயே இந்த சின்ன ஒயரை விட்டுருங்க. இப்போ 3 பக்கம் பின்னி முடிச்சாச்சு. கடைசியாக 4வது பக்கம் பின்ன போகிறோம். ரைட் சைடு போகிற ஒயரை எடுத்து 2 நாட்டும், லெஃப்ட் சைடு போகிற ஒயரை எடுத்து 1 நாட்டும் போடணும். இப்போ ரைட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி 2 நாட் போட்டாச்சு. அடுத்து லெஃப்ட் சைடு போகுது இல்லையா, அதில் 1 நாட் போடுறேன். நாட் போட்டுட்டு லேடர் நாட் போடணும். இப்போது ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த சின்ன ஒயரை அப்படியே ஃப்ளவர் வேஸ்க்குள்ளேயே தள்ளி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், டாப்பில் கார்னர் டர்ன் பண்ணி ஒரு ரவுண்டை நம்ம வந்துட்டு 4 பக்கத்துலேயும் க்ளோஸ் பண்ணி பின்னி இருக்கும். இப்போ அடுத்து இதே மாதிரி 2வது ரவுண்டு பின்ன போகிறோம். ஆல்ரெடி இங்கே டாப்பில் நம்ம கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, அதுக்கு மேலேயே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். அந்த கிராஸ் ஆகிற ஒயரை பிடிச்சி நாட் போட்டுக்கோங்க. ஒரு கிராஸ் நாட் போட்டாச்சு. அடுத்து இந்த பக்கம் திருப்பி பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். நம்ம இங்கே கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, அதுக்கு நேராகவே ஒயர் கிராஸ் ஆகும். அதில் 2வது நாட் போட்டுக்கலாம். அடுத்து இந்த பக்கம் திருப்பி இந்த இடத்துல ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, அதில் 3வது நாட் போடுறேன். அடுத்து 4வது பக்கம் இங்கே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது, இதில் 4வது நாட் போடுறேன். ஓகே, இப்போது 4 பக்கத்துலேயும் 4 கிராஸ் நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம 4 கிராஸ் நாட் போட்டோம் இல்லையா, அதுக்கு நடுவில் பாருங்கள் ஒரு ஒயர் தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கிராஸ் நாட் போட்டோம் இல்லையா 2 பக்கத்துலேயும், அதில் ஒரு ஒயர், நடுவில் இருக்கிற ஒரு ஒயரை பிடிச்சி ஆம்லா நாட் போட்டுக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நெல்லிக்காய் முடிச்சு போட்டது இல்லை அப்படின்னாக்கா, இந்த நெல்லிக்காய் முடிச்சு எப்படி பின்னுறதுன்னு தனியாக கூட வீடியோ கொடுத்துருக்கேன். ஆல் டைப் நாட்ஸ் மேக்கிங் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். முடிச்சுகள் மட்டும் எப்படி போடுறதுன்னு ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் எல்லா விதமான முடிச்சுகளையும் எப்படி பின்னுறதுன்னு விளக்கமாக வீடியோவில் சொல்லியிருப்பேன்.
இப்போ ஒரு ஆம்லா நாட் போட்டாச்சு. அடுத்து இந்த பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 4 கிராஸ் நாட் போட்டோம் இல்லையா, அதில் ஒரு ஒயர் போகும். அதுக்கப்புறமா நடுவில் ஒரு ஒயர் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு ஒயரை இப்படி மடிக்கணும். அடுத்து நடுவில் இருக்கு இல்லையா, இங்கே சென்டரில் இருக்கும், அதை எடுத்து இது மேலே இப்படி சுற்றணும். ஃபஸ்ட்டு 2 லூப் வந்துட்டு இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அடுத்து 3வது ஒயர் எடுத்து இந்த 2 லூப்லேயும் சேர்த்த மாதிரி சுற்றணும். இப்போது 3 ஒயர் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். 2வது ஒயரை ஒரு லூப்பில் மட்டும் போடணும். 3வது ஒயரை 2 லூப்பில் போடணும். இதுதான் ஆம்லா நாட். அடுத்து 3 ஒயரையும் இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா நாட்டு டைட் ஆயிரும். முதல் முறையாக ஆம்லா நாட் போடுறீங்கன்னா இந்த மாதிரி போடுறது கஷ்டமாக இருக்கும். அதனால சின்ன துண்டு ஒயர் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நாட் போடுங்க. அடுத்து 3வது பக்கம் இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா 2 கிராஸ் நாட்டில் ஒரு ஒயரும் நடுவில் ஒரு ஒயரும் இருக்கும். இந்த 3 ஒயரை பிடிச்சி ஒரு ஆம்லா நாட் போடணும். ஓகே, இப்போ 3 ஆம்லா நாட் போட்டாச்சு. இந்த பக்கம் திருப்பி 4வது ஆம்லா நாட் போட போகிறோம். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் டைட் பண்ணிக்கோங்க. இப்போது 4 பக்கத்துலேயும் பாருங்கள் 4 ஆம்லா நாட் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு 4 கிராஸ் நாட் போட்டோம் இல்லையா, 4 கிராஸ் நாட்டுக்கு நடுவில் 4 ஆம்லா நாட் போட்டிருக்கோம். இந்த ஒரு ஆம்லா நாட்லேயும் 3 ஒயர் போகும். இதில் நடுவில் இருக்கு இல்லையா, அந்த ஒயரை மட்டும் கட் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த 2வது ஆம்லா நாட்டில் பாருங்கள், ஒரு நாட்டில் 3 ஒயர் போகும். இதில் லெஃப்ட் ஒயர் ரைட் ஒயரை விட்டுட்டு நடுவில் இருக்கிற ஒயரை கட் பண்ணணும். இதே மாதிரி 3வது ஆம்லா நாட்லேயும் நடுவில் இருக்கிற ஒயர் கட் பண்ணுறேன். 4வது ஆம்லா நாட்லேயும் நடுவில் இருக்கிற ஒயரை கட் பண்ணுறேன். 4 ஒயரை கட் பண்ணிவிட்டு கையோட இதை வந்துட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. அந்த ஆம்லா நாட்லேயே சின்னதாக கேப் இருக்கும், அந்த கேப்பில் வந்துட்டு சொருகி விட்டுருங்க. ரொம்ப எண்டு வரைக்கும் நம்மளால் சொருக முடியாது. சும்மா அந்த ஒரு நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி சொருக முடியும். இது வாய்ப்பகுதியை இன்னும் நம்ம க்ளோஸ் பண்ணி சின்னதாக பின்னிடுவோம். ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒயர்லாம் வெளியே நமக்கு தெரியாது. அதனால் அப்படியே மடித்து அந்த ஆம்லா நாட்லேயே சின்னதாக கேப் இருக்கும் பாருங்கள், அதில் இப்படி உள்ளுக்குள்ளே தள்ளி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி 4 ஒயரையும் உள்ளுக்குள்ளே தள்ளி விட்டுருங்க. அடுத்து நம்ம கிராஸ் நாட் தான் ஒரு ரவுண்டு பின்ன போகிறோம். ஓகே, இப்போ 4 ஒயரையும் உள்ளுக்குள்ளே தள்ளி விட்டாச்சு. இந்த ஃப்ளவர் வைஸ் பின்னதில் இந்த அளவுக்கு ஒயர் வந்துட்டு வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டு ஒயர்களை வச்சு ஃப்ளவர்ஸ் எப்படி பின்னுறதுன்னு நம்மளோட யூடியூப் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. ஃப்ளவர்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ளவர் வேஸ்க்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், அதில் பாருங்கள். 4 ஆம்லா நாட் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு ஒயர் இந்த மாதிரி கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிற ஒயரை பிடிச்சி 4 நாட் போட்டுக்கோங்க. இப்போ இங்கே ஒரு நாட் போட்டாச்சு. இந்த பக்கம் திருப்பி இந்த 2 ஆம்லா நாட்டுக்கு நடுவில் ஒன்றோட ஒன்று ஒயர் வந்துட்டு கிராஸ் ஆகும். அதில் 2வது நாட் போடுறேன். அடுத்து இந்த பக்கம் திருப்பி இந்த 2 ஆம்லா நாட்டுக்கு நடுவில் ஒயர் கிராஸ் ஆகும். இதில் 3வது நாட் போடுறேன். இப்போ அடுத்து கடைசியாக 4வது நாட் இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போது 4 கிராஸ் நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரன்னிங் ஒயரை வச்சு பின்ன போகிறோம். இந்த ஒரு கிராஸ் நாட்லேயும் 2 ஒயர் போகும். மொத்தம் 8 ஒயர் நமக்கு பேலன்ஸ் இருக்கும். இந்த 8 ஒயர்லேயும் ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட போகிறோம். ஒரே ஒரு ரவுண்டு தான் பின்ன போகிறோம். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு குட்டியாக விட்டுருங்க. குட்டியாக விட்டுட்டு அந்த 8 ஒயரில் ஏதாவது ஒரு ஒயரில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க.
பேஸ் பின்னும்போது பேஸை சுற்றி நமக்கு மொத்தம் 20 ஒயர் இருந்திருக்கும். அந்த 20 ஒயரில் இப்போ ஃபைனலாக 8 ஒயர் தான் நமக்கு பேலன்ஸ் இருக்குது. ரன்னிங் ஒயரை வச்சு இந்த 8 ஒயர்லேயும் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக நாட் போட்டுக்கோங்க. ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட்டதுனால ஃபைனலாக இந்த ரவுண்ட்லேயும் ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். இந்த ஃப்ளவர் வேஸ்லேயும் வாய்ப்பகுதியில் இதே மாதிரி ரன்னிங் ஒயரை வச்சு பின்னியிருப்போம். இன்னும் கொஞ்சம் அந்த வாய்ப்பகுதி அகலமாக வரணும் அப்படின்றதுக்காக இடையில மணியும் கோர்த்து பின்னியிருப்போம். ஆனால் இந்த மீடியம் சைஸ் ஃப்ளவர் வேஸ் இருக்கு இல்லையா, இது அந்த வாய்ப்பகுதி ஃபுல்லாகவே பாருங்கள் பாட்டில் மாதிரி ஒரு ஷேப் வரணும் அப்படின்றதுனால ஃபுல்லாகவே ரன்னிங் ஒயர் வச்சு தான் பின்னியிருப்போம். கிராஸ் நாட்டே போட்டிருக்க மாட்டோம். ஒரு பாட்டிலையும் ஒரு மாதிரி வந்துட்டு பின்னிருப்போம். இது எல்லாமே ஃப்ளவர் வேஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஃப்ளவர் வேஸ் பிளேலிஸ்டோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்க. இன்னும் நிறைய புது மாடல்ல ஃப்ளவர் வேஸ்லாம் எப்படி பின்னுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். நியூ மாடல்ல ஃப்ளவர்ஸ் கலரா அட்ராக்ஷனா எப்படி பின்னுறதுன்னு வீடியோ நிறைய இருக்கு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி 8 ஒயர்லையும் ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போடணும். நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ 8 ஒயர்லேயும் ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட்டாச்சு. அடுத்து ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் பாருங்கள் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரவுண்டு மட்டும் பின்னிக்கோங்க. இதுக்கு மேலே பின்னோன்னா நல்லா இருக்காது. இப்போ லேடர் நாட் போட்டதுக்கு அப்புறம் பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ ஃபைனல் ரவுண்டு முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த எல்லா ஒயர்ஸையும் ஈவனாக கட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவர் வேஸ்குள்ளேயே சொருகி விட போகிறோம். வாய்ப்பகுதி ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே கையெல்லாம் விட்டு நம்மளால சொருக முடியாது. அப்படியே மடித்து ஒரே ஒரு நாட்டில் மட்டும் சொருகி விட்டுருங்க. இதை ஒரு ஷோ பீஸை தான் வைக்க போகிறோம். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன ஒயர்லாம் வெளியே தெரியாது. அதனால ஒரு நாட்குள்ளே சொருகி விட்டுக்கோங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரொம்ப குட்டியாக கண்ணாடி பாட்டில் மாதிரியே ஒரு ஃப்ளவர் வேஸ் எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருக்கோம். இது நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டில் மாதிரி ஒரு ஷோ பீஸில் வைக்க போகிறீங்கன்னா பக்கத்தில் சின்னதாக வந்துட்டு ஒரு கண்ணாடி டம்ளரும் பின்னலாம். இதுக்கு மேட்சிங்காக குட்டியாக வந்துட்டு கண்ணாடி டம்ளர் எப்படி பின்னுறதுன்னு இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். அப்படி இல்லைனாக்கா இந்த ஆரஞ்சு கலர் டம்ளர் இருக்கு இல்லையா, அதே மாதிரி கொஞ்சம் சின்னதாக வந்துட்டு பின்னிக்கோங்க. இந்த ஆரஞ்சு கலர் டம்ளருக்கு கைப்பிடி வச்சு மேலே வந்துட்டு ஒரு மூடி மாதிரி போட்டோம் அப்படின்னாக்கா ஒரு ட்ராஃபி மாதிரி நமக்கு இருக்கும். இந்த கண்ணாடி டம்ளரை ட்ராஃபியாக எப்படி மாற்றுறதுன்னு வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது. இந்த மாதிரி புது நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்தினா உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் முதல் முறையாக ஒயர் கிராஃப்ட்லாம் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைடில் இமேஜ் ஆகுது பாருங்கள். இதில் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலரில் இந்த குட்டி ஃப்ளவர் வேஸை நீங்கள் பின்னிக்கலாம். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறையா இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.